أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய எல்லா காரியங்களையும் வல்ல ரஹ்மான் வெற்றியாக்கி மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் வெற்றியை தருவானாக. இங்கு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ அதுபோன்று நாளை சொர்க்கத்திலும் அல்லாஹு தாலா நம்மை ஒன்றிணைப்பானாக. ஆமீன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு சஹாபி ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அதை கடந்து ஒரு ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு ஒருவர் செல்லுகின்றார், அல்லது மாட்டை ஓட்டிக்கொண்டு செல்கின்றார். சென்று கொண்டிருக்கும் பொழுது அது சரியாக இவர் சொன்னதை கேட்க மறுத்து திமிருகிறது. உடனே அவர் ஒரு அடியை அடிக்கின்றார். உடனே அந்த மாடு சரியாக நிலை பெற்று சரியாக அது சொன்னதை கேட்டு செல்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சஹாபி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி எழுந்து சொன்னார், அல்லாஹுடைய கட்டளைகளை மறுத்து கொண்டு செல்கின்ற பொழுது அல்லாஹ் இப்படித்தானே ஒரு அடி அடிக்கின்ற பொழுது நாம் உணர்வு பெறுகிறோம் என்று சொன்னார். இந்த உலகத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளை மீறுகின்ற பொழுது, அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு எதிராக இந்த சமூகம் செல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். அதே போன்றுதான் நாம் இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய இன்னல்களாக இருந்தாலும் சரி, சோதனைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு வேதனையை அல்லாஹ் இறக்குவதில்லை. ஆனால் முசீபா, சோதனைகளை அல்லாஹு தஆலா இறக்குவான். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது போல, நாம் பஞ்சத்தை கொண்டு சோதிப்போம், உயிர்களுடைய இழப்பை கொண்டு சோதிப்போம், ஒரு விதமான பயத்தை கொண்டு சோதிப்போம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுபோன்று இந்த சமுதாயத்திலே அல்லாஹு தஆலா சோதனைகளை அல்லாஹ் இறக்குவான். இன்று நாம் இந்த வாரத்தில் பிரபலியமாக நாம் பேசப்பட்டிருக்கக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை பார்க்கின்ற பொழுது, அமெரிக்காவிலே கலிஃபோர்னியா மாநிலத்திலே லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய தீ விபத்து கிட்டத்தட்ட 10 நாட்களாக, 7ஆம் தேதி தொடங்கி 10 நாட்களாக பயங்கரமான தீ விபத்து, காட்டுத்தீ பரவிக்கொண்டு பல பேருடைய வீடுகளையும், ரிசார்ட்டுகளையும், ஹோட்டல்களையும், பல கட்டிடங்களையும் அழித்திருக்கின்றது. கலிஃபோர்னியா மாநிலத்தில்
இருக்கக்கூடிய அந்த லாஸ் ஏஞ்சல்ஸை பொறுத்தவரையிலும் அது மிகப்பெரிய ஆடம்பரத்திற்கும் உல்லாசத்திற்கும் பேர் போன ஒரு இடம். பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு நகரம். பசிபிக் பெருங்கடலினுடைய ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நகரம் அமெரிக்காவினுடைய 2வது மிகப்பெரிய நகரமாக சொல்லப்படுகிறது. அங்கே எல்லா வளங்களும் உண்டு. தொழில் வளங்கள் இருக்கிறது, வணிகம் சார்ந்த வளங்கள் இருக்கின்றது, வணிகத்துக்கான சென்டர் அப்படிங்கிறாங்க. அதுபோல் கலாச்சாரம், கல்வி, மருத்துவம், ஃபேஷன், விளையாட்டு, திரைப்படத்துறை, ஆராய்ச்சி, இப்படி எல்லாவற்றிலும் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இருக்கிறது. உலகத்திலே மிக தலைச்சிறந்த நகரங்களினுடைய உலகளாவிய அளவில் பட்டியலிட்டு பார்க்கின்ற பொழுது 15வது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரம். கிட்டத்தட்ட அதாவது 140 நாடுகளை சார்ந்தவர்கள், 224 மொழிகளை பேசக்கூடிய மக்கள், 40 லட்சம் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு ஒரு ரிச்சான ஒரு நகரம்தான் லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியாவுடைய மாநிலம். அந்த காட்டுத்தீ 7வது தினம், அதாவது 7வது தேதி அன்று தொடங்கியது. 10 நாட்களாக மிக கொடூரமாக தாண்டவமாடிக்கொண்டிருப்பதை நம்மால் ஊடகங்களில் இருந்து பார்க்க முடிகிறது. அருமையானவர்கள், இதற்கு காரணமாக அவர்கள் சொல்வது, இது இதுவரை எந்த காரணமும் உறுதியாக கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. அதுதான் இது ஏன் புறப்பட்டது, எப்படி தீ ஏற்பட்டது என்பதை இதுவரை உறுதியாக சொல்ல முடியவில்லை. அனுமானிக்கிறார்கள். அதை கட்டுப்படுத்தவும் இன்று வரை முடியவில்லை. குறைந்த அளவுதான் கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், காட்டுத்தீ ஒரு இடத்தில் பரவவில்லை, 6 வெவ்வேறு இடங்களிலே இந்த தீ தொடங்கி இருக்கிறது. 6 இடங்களிலே, வெவ்வேறு இடங்களிலே தொடங்கி பயங்கரமாக இன்று வரை பொசுக்கி கொண்டிருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாலிஸ்டேட் உடைய நகரத்தில், ஊரில் தான் முதல்ல அந்த காட்டுத்தீ அந்த இடத்துல தான் பரவியது. காலை 10 மணி அளவில் 7ஆம் தேதி தொடங்கிய அந்த தீ 20 நிமிடங்களிலே 200 ஏக்கரை பொசுக்கிவிட்டது. 20 நிமிடத்திலே 200 ஏக்கரை பொசுக்கிவிட்டது. மாலை வருவதற்குள்ளே 3000 ஏக்கரை எரித்து சாம்பலாக்கியது. இன்னைக்கு வரைக்கும் உள்ள ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 23,500 ஏக்கரை அது காவு வாங்கியிருக்கிறது என்று ஊடகங்கள் எழுதுகிறார்கள். அதனுடைய இழப்புகளை பார்க்கின்ற பொழுது உயிரிழப்புகள் ஓரளவு கம்மியாக இருந்தாலும் கூட பெரிய பெரிய ரிச் பீப்புள், அமெரிக்காவிலே மிக தலை சிறந்த ஹாலிவுட் திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அவர்களுடைய வீடுகள், கட்டிடங்கள் எல்லாம், பல பிரபல்யங்களுடைய வீடுகள் எல்லாம் சாம்பலாகி நடுத்தருவுக்கு வந்திருக்கிறார்கள். எல்லாம் கஷ்டப்படக்கூடியவங்களுடைய வீடுகள் அல்ல, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய பிரபல்யங்கள், அவர்களுடைய வீடுகள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் லூமினா டெக்னாலஜியுடைய சிஇஓ ரசல் அவருடைய வீடு மட்டும், ஒரு உதாரணம் சொல்கிறேன், 18 படுக்கை அறைகளை கொண்ட உல்லாச வீடு, மிகப்பெரிய வீடு, பிரம்மாண்டமான வீடு. இதனுடைய மதிப்பு மட்டும் எப்படின்னு சொன்னால் 10,077 கோடி, 10,077 கோடி பணம், ஒரு வீட்டுடைய பணம், ஒரு வீட்டுடைய மதிப்பு. இதுபோல எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஈட்டன் பகுதியில் 1000 ஏக்கர், அல் டதீனா பகுதியில் 10,000 ஏக்கர், ஹர்ஸ்ட், உட்லி பார்க், லீடா, சன்செட், இப்படின்னு பல இடங்களில் தீக்கிரையாக்கப்பட்டு 96 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று, சாண்டா அனா விண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று ஏற்பட்டு பொசுக்கி இருக்கிறது. இந்த காற்று தான் இந்த தீகள் பரவுவதற்கு, நெருப்பு பரவுவதற்கு முக்கியமான காரணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். காற்று என்றால் சாதாரணமாக நம்ம அடிக்கக்கூடிய இந்த காற்று மாதிரி அல்ல. அந்த காற்று வெப்பம், சூடேற்றப்பட்ட ஒரு காற்று. அந்த காற்று
பயங்கரமான வெப்பத்தை கொண்டு வந்து பரப்புவதால் எல்லா இடங்களிலும் மிக வேகமாக இந்த தீ பரவுவதை சொல்லியிருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய திட்டத்திற்கு முன்னால், அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னால் எவ்வளவு பெரிய நாகரிகம் அடைந்த, எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த, எவ்வளவு பெரிய அடக்க முடியாத அளவிற்கு வல்லரசு என்று சொன்னாலும் கூட இறைவனுக்கு முன்னால், அவனுடைய திட்டத்திற்கு முன்னால், அவனுடைய வல்லமைக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா காட்டிக் கொண்டிருக்கின்றான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த சோதனைகள் மனிதனுடைய யூகங்களுக்கு அப்பாற்பட்ட அளவிற்கு உண்டான சோதனைகள். அல்லாஹ் சொல்றான் இல்லையா குர்ஆனிலே, குல் ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸகும் ஷியா வயுதீக பஅதுக்கும் பஅஸ பஅத். அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான், 3 வகையான சோதனைக்கு உள்ளாக்க முடியும். அல்லாஹ் தஆலா மக்களை 3 வகையான சோதனைகளுக்கு உள்ளாக்குவான். ஒன்று, வானத்திலிருந்து, வானத்தின் புறத்து மேல்புறத்திலிருந்து ஏற்படுகின்ற சோதனை. இரண்டாவது, கீழிருந்து பூமியிலிருந்து ஏற்படக்கூடிய சோதனைகள். அடுத்து, மக்களுக்குள், இந்த உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே சர்ச்சைகளையும் சண்டைகளையும் ஏற்படுத்தி சோதனைகள். இப்படியாக சோதனை, இப்படி மேற்புறத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் என்கின்ற பொழுது அது காற்றால் ஏற்படக்கூடிய சோதனை என்று உலமாக்கள் சொல்லுகிறார்கள். காற்று சாதாரணமான விஷயம் அல்ல. காற்று அந்த அடிக்கின்ற வேகத்தில் நெருப்பு என்பது மிக வேகமாக பரவி இருக்கிறது. இந்த காற்று முற்காலத்திலே காற்றை கொண்டு அழிக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றி அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. காற்றை வைத்து ஆது கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழித்தான். وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ سَخَّرَهَا عَلَيْهِمْ 7 لَيَالٍ و8 أَيَّامٍ. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆதுடைய சமுதாயம் அது பேரொளியை கொண்டு, பயங்கர சத்தத்தால் கொண்டு வரக்கூடிய அந்த காற்று ஒன்றை அல்லாஹ் தஆலா அனுப்பி அந்த சமுதாயத்தை அழித்தான். சஹரஹா அலைஹிம் 7 லயாலின் வ8 ஐயாம். 7 இரவுகள் 8 பகல்களாக அந்த காற்று விடாமல் அடித்து கொண்டு அவர்களை துன்புறுத்தியது, அவர்களை வேதனைக்குள்ளாக்கியது. ஹுசூமன் ஃபத்ரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ கஅன்னஹும் அஜாஜு நஹ்லின் காவியா. அவர்கள் எப்படி ஆனார்கள் தெரியுமா? வேரோடு புடுங்கி எடுக்கப்பட்ட அந்த ஈச்சை மரத்தை போன்று காலையில் சாய்ந்து கிடந்தார்கள். வேரோடு புடுங்கி ஈச்சை மரத்தை எடுத்து வெளியே வீசினா எப்படி இருக்கும், அது போன்று அவர்கள் மடிந்து கிடந்தார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஆது கூட்டத்தை ஒரு மாபெரும் காற்றை கொண்டு அழித்தோம் என்று அல்லாஹ் திருமுறையில் கூறுகின்றான். இந்த காட்டுத்தீ பரவுவதற்கும் சாந்தா ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த விண்டு காற்று காரணம் என்று சொல்லுகிறார்கள். இந்த வெப்பக்காற்று சுமார் 160 கிலோமீட்டர் வேகம் அளவிற்கு இது வீசக்கூடிய ஒரு கொடூரமான காற்று. நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த காணொளிகளில் நீங்கள் பார்க்கலாம், நெருப்பு துரத்தியதுன்னு சொல்கிறாங்க. நெருப்பு கனல், நெருப்பு சூறாவளி எங்களை துரத்தி கொண்டு வந்தது என்று பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு பெண் சொல்கிறாள், நாங்கள் அதாவது நரகத்தை கண் முன்னால் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் இங்கே உட்காந்து டிவிலையும் ஃபோன்லையும் தான் பார்க்க முடிகிறது. ஆனால் நேரில் கண்ட மக்கள் நாங்கள் நரகத்தை இந்த மண்ணிலே பார்த்தோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு வேகமாக, அவ்வளவு ஆக்ரோஷமாக சுழற்சி, காற்றில் தான் சுழற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நெருப்பு சுழற்சியை பார்த்திருக்கிறீர்களா? நடந்திருக்கிறது. இன்று நெருப்பு சுழன்று கொண்டு சூறாவளி போன்று நெருப்பு சூறாவளி கிளம்பியது. அப்போ நெருப்பு துரத்தியது என்று சொல்லக்கூடிய இதை கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் ஞாபகத்திற்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மறுமையை நோக்கி, அதாவது கியாமத்து நாளுடைய காலம் வருகின்ற பொழுது ஆகிர் ஜமானில் நெருப்பு துரத்தும் என்று சொன்னார்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அல்லாஹ்வுடைய வேதனையாக இருக்குமோ அவர்கள் என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு
இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனையாக இருக்குமோ என்று அஞ்சக்கூடிய அளவிற்குண்டான காட்சிகள் நம் கண் முன்னால் தெரிகிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீமாக, இஸ்லாமியர்களாக நாம் எந்த நிலையை, எந்த மனோ பக்குவத்தில் இருக்க வேண்டும் என்றால், சில பேர் நாம் பார்க்கிறோம், வலைதளத்திலும் பார்க்கிறோம், பேசுகிறார்கள், இது பலஸ்தீன மக்கள் அவர்களுடைய சாபம்தான், பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இந்த அமெரிக்கா இந்த இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு பல அநியாயத்திற்கு துணை போனதன் காரணத்தினால்தான் இது சாபம் என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இது பொருத்தமானதாக நாம் சொல்ல முடியாத ஒரு காரணம். என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது அடுத்தவர்களுக்கு வேதனை என்று சொல்வதற்கு முன்னால் அவன் தன்னிடம் அந்த தன்னை வைத்து அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது வேதனை, இது அடுத்தவர்களுக்கு ஒரு சோதனை, டெஸ்ட் என்பதை விட இது நம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது ஒரு டெஸ்ட், ஒவ்வொருவருக்கும் அது ஒரு பரீட்சை, ஒரு சோதனை என்பதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இருக்கலாம் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக அவர்கள் கட்டவிழ்த்து விட்ட எத்தனையோ அநியாயங்களை நாம் பார்க்கின்றோம். பலஸ்தீன் மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகள், பலஸ்தீன் தாண்டி சிரியா மக்களாக இருக்கட்டும், ஈராக், ஈரான் போன்ற மற்ற எத்தனையோ நாடுகளுக்கு எதிராக அவர்கள் எத்தனையோ அநியாயங்கள் செய்திருக்கலாம். ஏன் அல்லாஹ்வுடைய தண்டனையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லீமாக நாம் அதை அப்படி பேசி தெரியக்கூடாது. காரணம் என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கருணை உள்ள ஒரு மார்க்கம், கருணை மிக்க ஒரு மார்க்கம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்கள். ஹைபருடைய யுத்தத்தின் போது யுத்தம் முடிந்த பிறகு ஒரு பெண், யூத பெண், தன்னுடைய கணவன், அவனும் யூதன்தான், தன்னுடைய கணவன் மடிந்து கிடக்கின்றான், மரணித்திருக்கின்றான், தன்னுடைய மடியில் போட்டுக்கொண்டு அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்படி கடந்து செல்வதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், பிலாலே, உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டானா? உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரக்கம் நீங்கி விட்டதா? அனஸஅத் மின்க ரஹ்மா யா பிலால். அந்த பெண் கணவனை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டு கவலையோடு வேதனையோடு இருக்கின்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாவது சொல்லிவிட்டு செல்லலாம் இல்லையா என்கின்றது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்கின்ற ரீதியில் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, அது மற்ற இனத்தவரோ, மற்ற மார்க்கத்தில் உடையவரோ, மற்ற பிலீஃப் சிஸ்டத்தில் உள்ளவர்களோ என்று நாம் பார்க்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த குறிப்பு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, அல்லாஹ் அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அல்லாஹ்வின் மீது நீங்கள் சொல்லலாமா? இது அல்லாஹ்வுடைய வேதனை தான் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இருக்கலாம். ஆனால் ஒரு முஃமினாக நாம் அதை சொல்லி ஆனந்தம் அடைவது என்பது ஒரு இஸ்லாமியனுக்குரிய பண்பு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் பலி 25 பேர் பலியாக இருக்கிறார்கள். அதுபோல 1,60,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அமெரிக்கா, இந்த கலிஃபோர்னியாவில் 1,00,000 மக்கள், 1,60,000 மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு உல்லாசமாக, இவ்வளவு பணக்காரர்களாக வாழ்க்கையில் முன்னேறிவிட்டோம், நாகரீகம் அது இது எல்லாத்துலேயும் நாங்கள் முன்னுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உயர்தரம் என்று உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கே இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு 1,60,000 பேர் முகாம்களில் இருந்து அந்த உடைகள், உணவுகள் வருகின்ற பொழுது ஓடி போய் அதை எடுத்துக்கொண்டு அளவு பார்த்து போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது, எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவனாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், நாகரிகம் அது இதுன்னு சொல்லி கொண்டு இருந்தவர்களாக இருந்தாலும், அல்லாஹ் நாடினால் ஒரு நாள், ஒரு நொடி போதும், கீழே வந்து விடுவார்கள், அவருடைய நிலை மாறிவிடும் என்கின்ற அச்சம் இன்று அவர்களுக்கென்றால் நாளை நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற அச்சம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்து, அந்த அச்சம் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக ஆக்க வேண்டுமே தவிர, நாம் அதை கண்டு பாதிக்கப்பட்டவர்களை நினைத்து அவர்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மாறுதட்டி கொண்டு சந்தோஷப்படக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே
முடிந்தவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். எத்தனையோ இஸ்லாமிய ஆர்கனைசேஷன்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்வதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் சொல்லுவது, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த டெஸ்ட் இது, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரு சோதனை. இந்த நிலையிலும் நாங்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட நாங்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நாம் இருப்போம். அதுதான் எங்களுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய பண்பு என்கின்ற அடிப்படையில் அவர்கள் உதவுகின்ற பொழுது பார்ப்பதற்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. அருமையானவர்களே, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று வீசும் பொழுது, காற்று கடுமையாக வீசுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அச்சப்படுவார்கள் என்று ஹதீஸ்களில் இருக்கிறது. இதா ராய்துமுல் ஹரீக ஃபகப்பிரு ஃபஇன்ன தக்பீர் யுத்ஃபிஉஹு. இப்படி காட்டு தீ போன்ற, அதாவது தீ நெருப்பு எரிகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அப்படி சொன்னால் அந்த தக்பீர் அதை அணைத்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு விஷயத்தை நாம் புரியணும். தொட முடியாத தூரத்தில் அமெரிக்கா இருக்கின்றது என்று உலகம் பேசுகிறது. அமெரிக்காவுடைய நிலப்பரப்பே ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறது. இங்கெல்லாம் நாம் அங்கேருந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப தூரம் போகணும், ட்ராவல் பண்ணி போகணும். அதனுடைய நிலப்பரப்பு கூட யாரும் படையெடுத்து வந்து அதை வீழ்த்த முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலப்பிறப்பை உடையதாக அமெரிக்கா இருக்கிறது என்று உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அது அவர்களுக்கு பலம் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பலமே இன்று அவர்களுக்கு பலவீனமாக மாறியிருக்கிறது. இயற்கையே அவர்களுக்கு இன்று பலவீனமாக மாறியிருக்கிறது. எனவே நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், எதை நாம் பலம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அந்த பலமே நமக்கு பலவீனமாக மாறக்கூடிய சூழலாக மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாழ்க்கையிலே அகங்காரம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. அமெரிக்காவை நோக்கி நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாடுகளுக்கு எதிராக ரவுடித்தனம் செய்வதை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஜப்பானில் போட்டாங்க பாம், ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட பாம் எப்போ போட்டாங்க, இன்று வரையிலும் அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ஊனமாக வருகிறது, அங்கே முளைக்கக்கூடிய செடிகளும் கூட விஷமாக மாறுகிறது என்று சொல்லுகிறார்கள். என்றால் அவ்வளவு அடாவடித்தனம் இந்த மனித சமுதாயத்திற்கு எதிராக அவர்கள் செய்வதை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுபோல ஈராக், ஆப்கானிஸ்தான், பலஸ்தீன் போன்ற இந்த நாடுகளுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய சதிகள் அரசாங்க ரீதியாகவோ அல்லது மக்களை நலிவடைந்தவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அநீதிகளை அவர்கள் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினால்தான் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய வேதனையிலிருந்தும் அல்லாஹுடைய சோதனையிலிருந்தும் தப்பிக்க முடியும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அப்படி ஒரு சோதனையும் வேதனையும் வந்துவிடாமல் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. இன்னும் அல்லாஹுடைய வேத வசனங்களை புரிந்து அல்லாஹுடைய எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் அறிந்து யாருக்கும் துரோகம் செய்யாதவர்களாக, யாரையும் அடிமைகளாக்காது, யாரையும் நாம் நசுக்கி விடாது அல்லாஹு தாலா நம்மை நேர்மையான வழியில் வாழ்ந்து அல்லாஹுடைய அன்பையும் பேரருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பற்றி எரியக்கூடிய அந்த நெருப்பு அணையட்டும் என்று அனைவரும் பிரார்த்திப்போமாக. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவோமாக, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.